ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நெயில் பாலிஷை வச்சு ஒரு 4 டிஃப்ரெண்ட்டான ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மொதல் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம காஸ்ட்லியான கிளிப்ஸ் வாங்கியிருப்போம். அது கொஞ்ச நாளில் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. அந்த டைமில் இந்த மாதிரி கலர்லெஸ் நெயில் பாலிஷை எடுத்து நம்ம வாங்கினதுமே அது மேலே வந்து ஒரு கோட் அடிச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த ஸ்டோன்ஸ்லாம் கீழே விழாது. இதுக்காக நீங்கள் காஸ்ட்லியான கலர்லெஸ் நெயில் பாலிஷ் அல்லது பிராண்டட் தான் வாங்கணும்னு கிடையாது. சும்மா 10 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கிற நெயில் பாலிஷ் கூட ஓகே தான். ஸோ அடுத்த ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரி போடும்போது சில பேருக்கு வந்து சீக்கிரமாக புண்ணு வந்துடும். அதாவது கொஞ்சம் நேரத்துலேயே 3-4 மணி நேரத்துலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி காதில் புண்ணு வர வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனு கூட அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் போட முடியாது. அந்த மாதிரி இருக்க பர்சனுக்கு வந்து இந்த கம்பி இருக்குது இல்லையா, ஸோ கம்மலில் அதில் வந்து ஒரு கோட் வந்து இந்த மாதிரி வந்து நெயில் பாலிஷ் அடித்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி அடித்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக புண்ணு. அடுத்த ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் நெயில் பாலிஷ் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, லைட்டாக. அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளோட நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து ஒரு 6-7 சொட்டு வரைக்கும் நம்ம போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சாலிடாக ஆகிடுச்சுன்னா வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது. மற்ற மாதிரி லைட்டாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா வந்து அது லைட்டாக வந்து தின் ஆகும். நம்ம வந்து பழையபடியும் ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ண மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெயில் பாலிஷ் அடித்ததும் சில பேர் நம்ம ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு தோணும், இல்லாட்டி ஏதாவது மறந்து நம்ம வந்து அதை தொட்டுருவோம். ஸோ இப்படி நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து தண்ணியில் வந்து டிப் பண்ணிடுங்க. ஸோ ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணால் கூட ஓகே தான், இல்லாட்டா நார்மல் வாட்டரில் கூட டிப் பண்ணிக்கலாம். ஸோ 1 மினிட்குள்ளே நீங்கள் வச்சு அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நெயில் பாலிஷ் வந்து சீக்கிரமாக காஞ்சிடும். ஸோ அடுத்த ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து நெயில் பாலிஷ் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்காக இருக்கும். ஸோ எல்லா நெயில் பாலிஷ் அப்படி இருக்காது. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும்போது சில டைம் அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்டை வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 4 டைம் 5 டைம் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த க்ரிப் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ட்ரிக்லேயும் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி சூடான தண்ணி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. ஸோ 2-3 நிமிஷம் வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகி வந்துடும். சில பேருக்கு வந்து இந்த ஹேக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.